வணக்கம் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம கோடைக்காலத்தோட அழகான ஒரு தவளை கதையை கேட்க போறோம். ஒரு அழகான குளம். அந்த குளத்துல குட்டி குட்டி தவளைகள் நிறைய இருந்தன. அவங்க எல்லாரும் எப்பவும் ஜாலியா குவாக் குவாக் சத்தம் போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா கோடைக்காலம் வந்ததும் அந்த குளத்துல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வத்தி போச்சு. அப்போ ஒரு நாள் அந்த குழுவில இருந்த தைரியமான ஒரு தவளை ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது. நாம இந்த இடத்தை விட்டு புது உலகத்தை பார்க்க போகலாம்னு அது மத்த தவளைகள் கிட்ட சொன்னது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஆனா அந்த தைரியமான தவளை பயப்பட வேணாம், நம்ம எல்லாரும் ஒன்னா போனா நமக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லுச்சு. அப்போ அந்த தவளை கூட்டம் தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. அவங்க முதல்ல பெரிய பெரிய கற்கள் நிறைந்த ஒரு மலைப்பகுதியை கடந்து போக வேண்டி இருந்துச்சு. அடுத்து ஒரு பெரிய நதி அவங்க முன்னாடி இருந்துச்சு. அந்த நதி வேகமா ஓடிட்டு இருந்துச்சு. இதை எப்படி நாம கடக்க போறோம்? சின்ன தவளைகள் எல்லாம் பயந்துச்சு. அப்போ அவங்க ஒரு பெரிய இலை தண்ணியில மிதந்து வர்றத பார்த்தாங்க. அந்த இலையை ஒரு படகு மாதிரி பயன்படுத்தி மெதுவா மெதுவா ஆற்றை கடந்து போனாங்க. இப்படி மலைகளையும் ஆறுகளையும் கடந்து கொஞ்ச தூரம் போனதும் அவங்களுக்கு ஒரு அழகான வாசனை வந்துச்சு. அவங்க பார்த்தாங்க, ஒரு அற்புதமான இடத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் விதவிதமான பூச்செடிகள் அழகான பூக்களோட பூத்து இருந்துச்சு. அங்கே இருந்த காற்று கூட ரொம்பவும் வாசனையா இருந்துச்சு. அந்த அழகான இடத்தை பார்த்ததும் எல்லா தவளைகளுக்கும் ஒரே சந்தோஷம். புது இடத்தை பார்த்த மகிழ்ச்சிலங்கும் குவாக் குவாக் சத்தம் போட்டு பாட்டு பாடுனாங்க. செல்ல குட்டீஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தைரியமா நம்ம பயணத்தை தொடங்குனா எல்லா சவால்களையும் தாண்டி ஒரு அழகான இடத்திற்கு போக முடியும். புது உலகத்தை புது விஷயங்களை கண்டறியறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது ரொம்ப பெருசு.